தீபாவளி திருநாள் மற்றும் கார்த்திகை தீபத் திருநாளுக்காக மண் விளக்குகள் தயார் செய்யும் பணி கரூரில் தீவிரமடைந்துள்ளது. தீபாவளி திருநாளில் வரிசையாக மண் தீபங்களை வைத்து புத்தாடைகள், இனிப்பு ஆகியவற்றை இறைவனுக்கு படைத்து அதன் பின்பு வழிபாடு நடத்துவது வழக்கம். அதற்காக மண் தீபங்களை மக்கள் அதிக அளவில் வாங்குவர். இதற்காக கரூர் மாவட்டத்தில் மண் விளக்கு மற்றும் அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணி வேகம் பெற்றுள்ளது. நெய் விளக்கு, எண்ணெய் விளக்கு, 5 முக விளக்கு, காமாட்சி விளக்கு, 1 லிட்டர் முதல் 5 லிட்டர் கொள்ளளவு கொண்ட விளக்குகள் வரை பல வகையான விளக்குகள் தரம் வாரியாக தயாரித்து வருகின்றனர் மண்பாண்ட தொழிலாளர்கள். மண் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு டிராக்டர் வாங்கி மண்ணை காய வச்சு விளக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மழை காரணத்தினால கொஞ்சம் பாதிப்பு வருது. இப்போ தீபாவளி சீசன்னால விளக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 30-40 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறோம். வண்டி 1500 ரூபாய்க்கு வாங்குறோம். மழைன்றனால இப்போ ரொம்ப டல்லா இருக்குது. ஒரு நாளைக்கு இப்போ கரண்ட் அடிக்கடி போயிட்டு இருக்குது. கரண்ட் போகலைன்னா 4000 பண்ணுவோம். கரண்ட் போகிறதுனால 3000 மட்டும்தான் செய்ய முடியுது. தீபாவளின்றனால ஆர்டர் இருக்கிறதுனால நிறைய செஞ்சுட்டு இருக்கிறோம். இதனால் வரை மந்தமான சூழலில் இருந்த மண்பாண்ட தொழில் தீபாவளி திருநாள் மற்றும் கார்த்திகை தீபத் திருநாளை ஒட்டி சூடுபிடிக்க துவங்கியுள்ளது மண்பாண்ட தொழிலாளர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.